அவையில் முழக்கம் எழுப்புவதாக இருந்தால் வெளியே செல்லுமாறு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் காங்கிரஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குமரி ஆனந்தன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டு பூமிக்கு திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது முழக்கம் எழுப்புவதாக இருந்தால் அவையை விட்டு வெளியே செல்லுமாறும், அவையிலிருந்து கொண்டு முழக்கங்களை எழுப்புவது சரியல்ல, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பதிலளிக்க அரசு தயாராக உள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதல், கீழடி அறிக்கை உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. மாநிலங்களவை கூடியதும் அண்மையில் விமான விபத்தில் மறைந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், கீழடி ஆய்வறிக்கை உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கினர். இதனை ஏற்க மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பஹல்காம் தாக்குதலில் இதுவரை பயங்கரவாதிகள் பிடிக்கப்படவில்லை என்றும், அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது தலையீட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக 24 முறை கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை முன்னவர் ஜே.பி. நட்டா, ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேச இந்திய அரசு அனைத்து வழிகளிலும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வடிவத்திலிருந்து விலகுவது சத்திய பிரமாணத்தை சீர்குலைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். அண்மையில் நியமிக்கப்பட்ட 4 நியமன எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டிய அம்சம் தொடர்பாக ஜெகதீப் தங்கர் சில அறிவுறுத்தல்களை வழங்கினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட வடிவத்திற்கு இணங்கி பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளுமாறு உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். கடந்த காலங்களில் உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்ளும்போது இந்திய அரசியல் சாசனம் வாழ்க, ஜெய் பீம், பாரத் மாதா கி ஜெய் உள்ளிட்ட வாசகங்களை முழங்கி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நிலையில் இத்தகைய அறிவுறுத்தலை மாநிலங்களவை தலைவர் வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.